வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷாநவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சட்டப்பேரவையை உடனே கூட்ட வேண்டும், பேரவைத் தலைவரிடம் ஸ்டாலின் மனு அப்படிங்கிற செய்தி இந்த நாளிதழ்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடத்துவதற்காக சட்டப்பேரவையை உடனே கூட்ட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட பேரவைத் தலைவர் தனபாலிடம் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று மனு கொடுத்தாரு. இதே கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர்கிட்டையும் பேசுறதுக்கு முயற்சி செய்தார். ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தார். முதலமைச்சர் அவரை அதை சந்திக்கல. அதனால சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு அவர் எப்போ அழைக்கிறாரோ அப்போ நீங்க அதை போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதற்கு பிறகு முதலமைச்சர் அழைப்பின் பேர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் கொடுத்தார்கள்னு செய்தி சொல்லுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? உடனடியாக சட்டப்பேரவை கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயம் அது இயல்பாகவே எதிராக இப்போ இதை இதாக வச்சுருக்காரு நம்முடைய திமுக தளபதி ஸ்டாலின். சட்டமன்றத்தை கூட்டுறாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம ஒரு வாரம் 10 நாளில் கூட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்கூட்டியே அதை ஒரு செய்தி ஆக்குறாரு. அதை நான் கவனமாக பார்த்தேன். முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடரையும் கூட்டணும்னு இவர் வலியுறுத்துறாரு. அதில் ஒரு தீர்மானம், நம்ம நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னு அரசு கருதும் பொழுதே அதை ஒரு கோரிக்கையாக அவர் வைக்கிறார். அது பரவாயில்ல, அவர் எதிர்க்கட்சியினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவருங்கிறதுனால அப்படி அவர் கோரிக்கை வைக்கிறது ஒன்றும் வரவேற்கத்தக்கது தான். அதனால் இப்போ இந்த முதல்வரை சந்தித்து உடனடியாக மானிய மீதான துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துக்கான கூட்டத்தை உடனே கூட்டணும் அப்படின்னு அவர் சொன்னது சரிதான். ஆனால் அது இவர் விரும்பினாலும் இவர் வலியுறுத்தலினாலும் அரசு தன்னுடைய கடமையை ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சட்டமன்றத்தை கூட்டியிருக்கணும். அது ஒத்தி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உடனடியாக கூட்ட முடியாம வேறு சில பணிகள் ஆளும் தரப்புக்கு வந்ததுனால அவங்களுக்கு இந்த பணி தாமதமாகுதுங்கிறத நினைவூட்டுறதுக்காக அவர் செய்யறது இயல்பு. அவர் அதில் இன்னும் அவர் ஒரு நுட்பமான அரசியல் அவர் செய்கிறாரு. அது சரிதான். அது ஒரு எதிர்கட்சிங்கிறதுல ரொம்ப கவனமாக செய்கிறார். அதாவது இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரை ஏன் உடனே கூட்டணும்னு சொன்னார்னா, இப்போ ஆளுகிற கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த நெருக்கடி, இப்போ இந்த ஒரு ஒரு ஒற்றுமையின்மை, ஒரு முடிவுக்கு வராத சூழலில் தலைமை அல்லது இருக்கிற அணிகளுக்குள்ளான பேச்சுவார்த்தை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற அந்த கருத்து முரண், தலைமை ஏற்கிற முரண்களை பயன்படுத்தி உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டினோம்னா அதை நம்ம அங்கே சட்டமன்றத்துக்குள்ளேயும் அதை பார்க்க முடியும். அதன் மூலமாக இன்னும் அரசை, ஆளுகிற கட்சியை, அதிமுகவை அம்பலப்படுத்துவதற்கு அல்லது அதனுடைய இப்போ இருக்கிற அந்த பலகீனமான சூழலில் இன்னும் ஆழமாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுங்கிறதுனால அவர் உடனடியாக சட்டமன்றத்தை ஒரு அதிமுகங்கிற கட்சியில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவு, இந்த சிக்கல் கோஇன்சிடென்ஸ், தற்செயலாக நடக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்கே நகர் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இது இயல்பாக நடக்க வேண்டிய ஒன்று தானே? இல்லை, அவசியம் தான். நம்ம அது இப்போ கட்டாயமாக அவசியம். உடனடியாக கூட்ட போகிறாங்க. ஆனாலும் இப்போ உடனே கூட்டணும்னு சொல்கிறார். இந்த வாரத்திலேயே கூட்டணும்னா அப்போ இப்போ இன்னும் அவர் ஒரு நெருக்கடி முடிவுக்கு வராத சூழலில் கூட்டினா அது இன்னும் நல்லா நமக்கு சாதகமாக அமையும், எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமையும். சட்டமன்றத்துக்குள்ளே இவங்க பதில் சொல்லுவது அல்லது மானிய கோரிக்கையின் விவாதத்தில் பங்கெடுக்கும் பொழுது இவங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த முடியுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். ஆனால் இவர் விரும்புகிறது கோரிக்கை வச்சதும் சரிதான். அதே மாதிரி அரசும் உடனடியாக இதுக்கான இந்த கூட்டத்தை விரைவு கூட்டணும், சட்டமன்றத்தை கூட்டணும். பேரவைத் தலைவர் கட்டாயமாக கூட்டுவார் நம்பிக்கை இருக்குது. சார், இல்லை, ஆளுங்கட்சியிடையே ஏற்பட்டிருக்கிற முரண்பாட்டை அம்பலப்படுத்துவதற்காக கூட்டத்தொடரை கூட்ட சொன்னார்னா அப்படி ஒரு பெரிய முரண்பாடு ஆளுங்கட்சிக்குள்ளே வரல. இப்போ ஏன்னா தினகரன் அவர்கள் எதிர்நிலையை கடைபிடித்திருந்தால் நம்ம சகோதரர் சொல்வது போல ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது என்று அதை பொருத்த முடியும். ஆனால் இங்கே அப்படி ஒரு முரண்பாடே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க, ஆட்சி தொடரணும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கி விட்டார். பிரச்சனைக்கு உரிய மையப்புள்ளியாக கருதப்பட்ட தினகரன் ஒதுங்கிவிட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு, ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போ அதை அம்பலப்படுத்துவதற்காக சட்டசபையில் அவர் கூட்ட சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது கேள்வி. தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இப்போ அப்படி அவங்க இப்போ தினகரன் அப்படி விலகிட்டாருங்கிறதுனாலேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒத்த கருத்தோடு இருக்கிறாங்க. அணிகள் பிளவுபட்டு அணிகளாக இருந்தாலும் கூட, தலைமைகள் பேச்சுவார்த்தைகள் அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரே மனநிலையில் இருக்கிறாங்கன்னு அவர் நம்புறது மகிழ்ச்சி.
அப்படியே எல்லாரும் கருதுனா நல்லதுதான். அதாவது வெற்றிவேல் வந்து அன்று இரவு பேசினாரு, தங்கதமிழ் செல்வன் அன்று இரவு பேசினாரு. மறுநாளே அந்த டோன்லாம் மாறிடுச்சு. எல்லோருமே வந்து நாங்கள் தினகரன் சொல்லியிருக்கிற முடிவை வரவேற்கிறோம், அதை ஏற்றுக்கிட்டு சேர்ந்து பணியாற்ற தயார்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ அது ஒரு ஒரு முடிவான நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதில் என்னன்னா, கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் என்பது ஒரு தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறுக்கிட்டதனால் ஒத்தி வைக்கப்பட்டது. அது முடியல, கூட்டத்தொடர் முடியல, தேர்தலை காரணம் காட்டி ஒத்தி வைக்கப்பட்டது. அப்போ தேர்தல் ரத்தாகிவிட்ட பிறகு, ரத்தாகி இன்னைக்கு 2 வாரம் ஆக போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது 2 வாரம் ஆகியும் கூட்டுவோமா கூட்ட மாட்டோமா என்கிற எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பிரதான எதிர்க்கட்சி இந்த நேரத்தில் அந்த கோரிக்கை எழுப்புறது நியாயமானது. அதனால எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் ரத்தானதுன்னா அது சாதாரணமாக ரத்தாகல. அதுக்கு முன்னாடி ரத்தாவதற்கு முன்னால நடந்த விஷயங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய கவனத்தை முழுவதுமாக அந்த பிரச்சனையை நோக்கி ஈர்த்திருச்சு. இல்ல, அதை விடவும் பெரிய பிரச்சனையை தமிழ்நாடு சந்திச்சிட்டு இருக்கு இல்லையா? நீட் மசோதாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்குது. மத்திய அரசு வந்து அதை நிராகரிச்சிருக்குது. இந்த மசோதாலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க மாட்டாருன்னு சொல்லி அவங்க முடிந்த முடிவா சொல்லிட்டாரு மத்திய அமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சட்டப்பேரவையில் நாம இயற்றிய நீட் மசோதா குறித்த தீர்மானம், தமிழ்நாடு அரசினுடைய அந்த மசோதாவுக்கான ஆபத்து வந்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள், விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு கூப்பிட்டு பேசி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிற நேரத்தில் மாநில அரசினுடைய நிலைப்பாடு அதில் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழும்பும்போது இதை பற்றிலாம் விவாதிக்கணும். இப்போ நெடுவாசல்ல திரும்ப அறிவிச்சிட்டாங்க போராட்டத்தை மக்கள். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வாபஸ் வாங்க முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிருச்சு. இப்போ அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்குது நிலைமை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கூட்டப்பட்டால் தான் இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் அட்ரஸ் பண்ண முடியும், விவாதிக்க முடியும். ரோட்ல கடந்து நம்ம 1000 பேசலாம், ஆனா பேச வேண்டிய இடத்துல அது பேசினாதான் அது ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு வரும். அப்ப பேச வேண்டிய இடம் அங்க சட்டப்பேரவை தான். அப்ப அங்க வந்து அதை வந்து விவாதிப்பதற்கான சூழல் வேணும். அப்ப எதிர்க்கட்சி இன்னைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நியாயமானது. இன்றைக்கு இருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையே சொல்லணும். மக்கள் அவ்வளவு பெரிய அளவுக்கு போராட்ட களத்துக்கு வந்து பிரச்சனைகளை மையப்படுத்தி போராடிட்டு இருக்காங்க. அதை பேச வேண்டிய இடமாக இருக்கக்கூடிய பேரவை இந்த நேரத்தில் கூட்டப்படணும். கூட்டப்பட்டு அது நம்முடைய பிரச்சனைகள் அங்கே விவாதிக்கப்படணும். அதனால அந்த கோரிக்கை நியாயமானது. அங்க சட்டமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட வேண்டும். இது இந்த நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய எதிரொலி உள்ள இருந்தாலும் அதுவும் நாட்டு மக்களுக்கு அது வந்து ஒரு நீங்க ஒலிக்காதுன்னு சொல்றீங்க. அது உறுதியாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதைத்தான் சொல்லலாம். அண்ணன் ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார். அது பிரதான எதிர்க்கட்சி இப்ப நீட் மாதிரியான நம்ம கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. அதே மாதிரி நம்ம கார்பன் திட்டத்துக்கான நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ்நாட்டு அரசினுடைய நிலைப்பாட்டிற்கு மாறாக அங்கே அவங்க ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம கண்டிக்கத்தக்கது. அது குறித்தும் அங்கே நம்ம விவாதிக்கத்தான் போகிறோம். அதே மாதிரி டெல்லியில் போராடுகிற விவசாயிகளினுடைய உணர்வுகளுக்கு மாநில அரசினுடைய பங்கு, அதனுடைய மத்திய அரசை நமக்கு இன்னும் வலிமையை எப்படி அழுத்தம் தருவது, அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்பது குறித்தெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக விவாதம் செய்ய வேண்டியது அவசியம்தான். அந்த அவசியத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாரு. சட்டமன்றத்திலையும் நம்ம ஆளுகிற கட்சி கட்டாயமாக இதை விவாதித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம இது ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு சார்ந்த அவசியமான பிரச்சனைகள். ஆகவே சட்டமன்றத்தை உடனே கூட்டணும். தமிழ்நாடு மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களை பற்றி 2 பேரும் இப்போ குறிப்பிட்டீங்க. திரும்பவும் தமிழ்நாடு ஆளும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் உணர்வு சார்ந்த ஒரு செய்தியை திரும்பவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மல் எக்ஸிட் ஆஃப் சசிகலா அப்படிங்கிற தலைப்பில் ஹிந்துவில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. ஓபிஎஸ் கேம்ப் மே இன்சிஸ்ட் ஆன் இஸ் ரிட்டர்ன் அஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போடுறாங்க. அதுவும் அந்த நெகோசியேஷன் வந்து இது போன்ற நிபந்தனைகள் காரணமாக எப்படி ஆகுங்கிறதை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. அதிகாரப்பூர்வமாக சசிகலா குடும்பம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றப்படுவதில் இப்போ கட்சியினுடைய கவனம் குவிந்திருக்கிறது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுதில்ல. அது வேறொரு கேள்வியை எழுப்புது. ஜெயலலிதாவினுடைய ஆட்சி அதிகாரம் சசிகலா இல்லாத ஒரு சூழ்நிலையில தொடங்கவில்லை. அரசியல்ல என்ட்ரி தொடங்கி இருக்கலாம். ஆனா அதிகாரத்துக்கு வந்தது அல்லது மிக முக்கிய அரசியல் என்ட்ரிலே தொடங்குறாங்க. என்ட்ரினே சொல்லலாம். சரி, அதுல இருந்தே வந்து அவங்களுடைய ரோல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களை அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றுவது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க அந்த கட்சிக்குள்ள
இருந்த ஜெயலலிதாவின் சகாப்தம் அப்படிங்கிறது அவர்களை வெளியேற்றுவதுடன் முடிவடைகிறது அப்படிங்கிற பார்வை வந்து சரியா அப்படிங்கிற கேள்வி வருது. தனியரசு, நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இப்போ அது ஒரு நுட்பமான மிக ஆழமான கேள்வி தான். இப்போ நான் கூட காலையில் நீங்கள் நம்ம அதை பற்றி பேசும்போது, அதாவது புரட்சித் தலைவர் அம்மா தலைவர் மறைவுக்கு பிறகு, புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அவங்களுடைய அரசியல் பயணத்தினுடைய துவக்க காலத்திலேயே, மிக குறுகிய காலத்திலேயே இவங்க இணைஞ்சு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் அதனுடைய கட்சியிலையும் அவர்கள் கட்சி ஆளுகின்ற பொழுது அரசு நிர்வாகத்திலையும் இரண்டரை கலந்து அணு அணுவாக அவை அனைத்திலும் பங்கு கொண்டு இருந்தது தான் நம்ம சின்னம்மா சொல்கிற சசிகலா அம்மா. அதே மாதிரி அவங்க பல்வேறு அரசு அல்லது கட்சிகளினுடைய நிலைகளில் அவங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கெடுத்திருக்காங்கிறதுலையும் யாருக்கும் எந்த ஐயமோ அல்லது கேள்வியோ சந்தேகமோ இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ எடுத்திருக்கிற இந்த முடிவு, இப்போ அவங்க சிறைப்பட்டுருக்காங்க, ஒருத்தரும் மறைஞ்சிட்டாங்க, மற்ற இருக்கிற உறுப்பினர்களில் ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டு அவர்களாலேயே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற டிடிவி, அவரையும் நம்ம இப்படி ஒதுக்கி வைக்கணும்னு ஒரு ஆளுகிற கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்கள் தீர்மானித்திருப்பது, அல்லது இரண்டு அணிகளில் ஒரு அணி அதனுடைய முக்கிய கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக இந்த குடும்பத்தினுடைய தலையீடு கட்சிக்குள்ளேயும் ஆட்சிக்குள்ளேயும் கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை நான் இணைகிறதுக்கு அது ஒரு முதல் கட்ட கோரிக்கைன்னு சொல்லும்போது, அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இன்னொரு வலிமையான அணி ஆளுகிற நிலையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் இப்படி நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அவங்கள நீக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது, இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அதனுடைய துவக்க கேள்வியாக கேட்டதில் ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த சிஸ்டம், அவங்களுடைய அந்த முறை இருக்குல்ல, அந்த முறைக்கு இப்போ ஒரு மாறுதல் வந்திருக்கு. அப்போ இப்போ ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிற அவங்களோட அந்த ஆளுமை, அது சார்ந்த இதுவரைக்கும் இருந்த அவங்களுடைய பார்வை, இவங்க இந்த குடும்பத்தை விலக்கி வைக்கிறதுனால ஒரு தனி மனித அதிகார குவியல் அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்து இயங்குகிற அந்த கட்சியாக வழிகாட்டுதல் அல்லது அவர்களோட ஆலோசிச்சு அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்ட நிலை மாறுகிற பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகம், அதனுடைய சிஸ்டர்கள் அது ஒரு கேள்விக்குறியாகுது. இப்போ அவங்களுடைய இப்போ ஊடக பிரிவு இருக்குது, கட்சியினுடைய பல்வேறு சொத்துக்கள், அதனுடைய கட்டுமானங்கள் இருக்குது, அவங்களுக்கான ஒரு பெரிய அரசியல் கோட்பாடு, கொள்கை, சித்தாந்தங்கள் அடிப்படையாக தழுவி இல்லாவிட்டாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கத்தை, ஒரு மிகப்பெரிய தொண்டர்களை கொண்டிருக்கிற அந்த கட்சியை அதை வழிநடத்துகிற நிர்வாக முறையிலே இவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. இந்த குடும்பத்துக்கு, குறிப்பாக டிடிவிக்கு, சின்னம்மாவுக்கு பங்கு இருந்துச்சு. இவங்களை விலக்கி வைப்பதன் மூலமாக, உண்மையிலேயே விளக்க முடியாது, இப்போ சொல்கிறது கூட எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அப்படி முழுமையாக இவங்களை விளக்கணும் அப்படின்னு இவங்க கருதி விலைக்கு தான் நாங்கள் நடத்துவோம்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்கிற அந்த கேள்வி வருது. அதில் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய இந்த சிஸ்டம் அவங்க என்ன கருதினார்களோ அந்த கனவுக்கு ஒரு 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 தொய்வு ஏற்படலாம், ஒரு மாறுதல் ஏற்படலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா முதன்மையாக இருக்கிற காலங்களில் கூட இதுவரை பல முறை இவர்களையும் சசிகலாவையும் சசிகலா குடும்பத்தினரையும் ஒதுக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகளும், அதுக்கப்புறம் திரும்ப அது மாறி மீண்டும் அவர்கள் கட்சியோடு இணைந்து தலைமையோடு இணைந்து வேலை செய்யற நடைமுறையும் பார்த்தேன். இப்போ நான் அதையும் பார்த்தேன், பல தடவை நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இல்லையா, அது நத்தம் சொன்னாங்க, நீங்கள் இப்படி விளக்குற மாதிரி செய்கிறாங்க, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விலகுவாங்க வர்றாங்க, அதுவும் அவங்க ஒரு தந்திரமாக வச்சுருந்தாங்க. நீ அதிமுகவில் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பல்வேறு தந்திரமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதாவினுடைய சகாப்தம் முடிவடையுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி நான் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ தோழர் தனியரசு இருக்கார், பக்கத்தில் தான் இருக்கார். அவர் அதிமுகவுடைய ஒரு தோழமை கட்சி. இன்னும் 2 கட்சிகள் இருக்காங்க தோழமையாக. மனிதநேய ஜனநாயக கட்சி அன்சாரி இருக்கிறாரு, கருணாஸ் இருக்கிறாரு. இந்த 3 கட்சிகளுடைய நிலைப்பாடை பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு பவர் செக்டார் முழுக்க சசிகலா அணியை எதிர்த்து அல்லது டிடிவியை எதிர்த்து ஒரு இடத்தில் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா, இன்னும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு என்கிற மனநிலையில் தான் இருக்குது. இது ஒரு வெளிப்பாடு, இது ஒரு சிக்னல். இது இப்போ வாசன் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார், ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடு. அவர் ஏன் எடுத்திருக்காருன்னு நம்ம கொஞ்சம் அங்கே ஆராயும் போது, கடந்த தேர்தலில் அவர் அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கு தடையாக இருந்தது சசிகலா தரப்பு என்பதனால்தான் அவருக்கு அந்த கோபம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ கூட்டணிக்கு யார் வர வேண்டும், கூட்டணியில் யார் இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை முடிவு செய்யக்கூடிய இடத்துல அப்போ இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே யார் இருந்திருக்கிறாங்க? சசிகலா தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு வெளிப்படையா தெரியுது, அப்போ இவர்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் யாரோட, இவர்களுடைய உரையாடல்லாம் யாரோட நடந்திருக்குது? அப்போ
அப்ப அங்க வந்து இன்னைக்கு இப்ப எல்லாம் வெளியே என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா அவர்கள் தான் முற்றுமுழுதாக முடிவை எடுக்கக்கூடியவர், சசிகலா அவர்கள் அவருக்கு உதவியாளராகத்தான் இருந்தார்கள்னு ஒரு பொய்யான ஒரு பரப்புரை வெளி செய்யப்படுது. அது உண்மை இல்லை. ஆக்சுவலா நீங்க வந்து கூட்டணி வைத்தவர்கள், அதிமுகவோட கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோரிடமும் கூட்டணி குறித்த பல சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தியதும் சசிகலா தரப்பு தான். ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக வந்து அந்த ஒப்பந்தத்தை தலைவர்களோடு காட்டுவது என்கிற அந்த ஒரு ஃபார்மாலிட்டி, அதோடு அவர்களுடைய ரோல் முடியுது அந்த இடத்துல. அதற்கு முன்னால் பேசுவதும் பின்னால் தேர்தல் சந்திப்பு, கூட்டணியை தொடர்வது, அனைத்துக்குமான உரையாடலும் இவங்களோட தான் நடக்குது. இதுதான் தெரிஞ்சது எல்லாருக்குமே. அது போக கட்சிக்குள்ள யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாருக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்பது வரையிலும் அதை முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு கட்சிக்குள்ள ரோல் பண்ணதும் சசிகலா தரப்பு. கட்சிக்குள்ள மட்டும் அதிகாரத்தில் அதிகாரிகள் யாராரு இருக்கணும்னு முடிவு பண்ணணும். முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு முறை பண்ணிட்டாங்க, மீண்டும் ஜெயலலிதா உணர்ந்து அவங்கள விலக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு 96ல் மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஆட்சி போய் கட்சிக்கு பெரிய அளவுக்கு அவப்பெயர் வந்த பிறகும் கூட அந்த கூட்டணியினால், அதாவது ஜெயலலிதா சசிகலா கூட்டணியினால் தான் அந்த பிரச்சனையே இவ்வளவு பெரிய பின்னடைவே என்பதை சந்தித்த பிறகும் கூட மீண்டும் 2001ல் அவங்க வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் தொடருது, திரும்ப 2011ல் தொடருது. ஒரு சில மாதங்கள் தான் விலகி இருந்திருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க முழுமையா சேர்ந்தா இருந்திருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் எடுக்கிற முடிவு இவருக்கு எதிரானது, இவர் எடுக்கிற முடிவு அவருக்கு எதிரானது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற கூட்டு முடிவு தான். அதுதான் எதிரொலிச்சிருக்குது. அதனால தான் இந்த கட்சியினுடைய மொத்த பேரும் அல்லது 90 விழுக்காடு பேரும் சசிகலா அவர்களை சார்ந்தே தான் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் முழுக்க சசிகலா அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கறத உண்மை. ஓபிஎஸ் உட்பட நேற்றைய நாளிதழ் ஒன்றுல இது சம்பந்தமாக ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அப்படி நீங்க சொல்ற மாதிரி நடக்கல. 2016 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வு முழுக்க ஜெயலலிதாவால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அந்த செய்தி எவ்வளவு தூரம் ஆதார அடிப்படையில் இருக்குங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அந்த 2011 2001 ஜெயலலிதா தன்னுடைய முழு உடல் நலத்தோட அனைத்து விஷயங்கள்லயும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடந்ததுங்கிறதை நம்ம பார்க்கும் போதே அவர்களுடைய உடல்நலம் உட்பட பல விஷயங்கள் அப்போ இப்போ நீங்கள் அந்த தேர்வில் இப்போ நீங்கள் சரிதான். அதாவது அந்த தேர்வு கூட இப்போ நீங்கள் 2016 தேர்தலில் வேட்பாளர்களை அம்மாவே இப்போ ஜெயலலிதா அம்மாவே எடுத்தாங்கன்னா கூட அதுக்கு முன்பு இந்த அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சினிமா மூலமாகவும் இவங்க மூலமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டது தான். இப்போ எப்படி ஓபிஎஸ்ஸை அழைச்சிட்டு வந்து டிடிவி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு, அப்புறம் ஓபிஎஸ்ஸே நேரடியாக ஒரு தொடர் வச்சுக்கிறாரு. ஆனாலும் அதுக்கு அறிமுகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்றாங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது நம்ம அது சாணவாசி சொன்னதுல 100க்கு 100 ஆய்வு கட்டுரை எழுதுனா அல்ல 2016லயே எனக்கு கேள்வி. அது 2016 தேர்தலையே அப்படியெல்லாம் இந்த ஆய்வு கட்டுரை சொல்ற மாதிரி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா இப்போ நேற்று முன்தினம் இரவு டிடிவி அவர்களுடைய வீட்டு வாசலில் நம்ம இவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் என்ன, சென்னையில் உள்ள வெற்றி கொடுத்த பேட்டி இருக்குது இல்லையா, அந்த பேட்டி அதுதான் தினகரன் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு நேற்று வரைக்கும் தொடர்ந்திருக்குமானால் கட்டாயமா இந்த ஆட்சி வந்து இருந்திருக்காது. ஏன்னா ஒரு 30-35 பேராவது குறைந்தபட்சம் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க வந்து அமைச்சர்கள் எல்லா பக்கமும் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் ஒரு நிலையை நோக்கி முடிவை எடுத்துட்டாங்க, அப்ப நாம ஆளும் தரப்போட சேர்ந்து போறதுதான் நல்லது என்று தெரிந்த பிறகும் கூட இவர் மாதிரி ஆட்கள்லாம் ஏன் போய் டிடிவி வாசல்ல நிக்கிறாங்க, டிடிவி வீட்டுல போய் நிக்கிறாங்க? ஒரு தோழமை கட்சியை நிற்கும் போது அவர்களால் நேரடியாக பயன்பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது டிடிவி தரப்பால் எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த கட்சிக்குள்ள இன்னும். அப்ப அது அந்த ஒரு நிலையை போய் அடைஞ்சிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு லாயலானவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம அதுல புரிஞ்சுக்கணும். இரண்டு பார்வைகள் நீங்க சொல்றதன் மேல வருது. ஒன்று வந்து 2011 தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்போ இந்த பீரியட் முழுக்க திரும்ப அவரை துணை பொதுச் செயலாளராக அதிமுக நியமிக்கும் வரை அவர் வந்து நேரடியாக இந்த ப்ராசஸ் எதுலயும் வரல.
அப்போ சசிகலா உதவி செய்தார் ஜெயலலிதாவுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்துல சசிகலாவுக்கு உதவி செய்வதற்கு அவங்களுக்கு நெருக்கமான நபர்கள் இருப்பாங்கல்ல, கட்டாயமா. அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஆமா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த எம்எல்ஏக்கள் மேலேயும் அமைச்சர்கள் மேலேயும் செல்வாக்கு செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் தினகரனை விட அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? இல்ல அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த பிரச்சனை வந்து அமைச்சர்களுக்கும் தினகரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதை விட சசிகலா குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு முரண்பாடு இல்ல காரணமாக அதுதான் வெளிப்படையா வருதா. நீங்க திவாகரனுடைய ரோல் இதுல பெரிய அளவுல இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது சசிகலா குடும்பத்தில் இனி யாரும் தலையிட மாட்டார்கள் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் பதவியேற்றவுடன், துணை பொதுச் செயலாளர் பதவியேற்றவுடன் சொன்ன அந்த கருத்து தான் இன்றைக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. திவாகரன் போய் கவர்னரை பார்த்து அவர் செய்த ஒரு டீலிங்கின் அடிப்படையில் தான் எடப்பாடி அரசே அமைந்தது, இல்லை என்றால் அது அன்றைக்கு அமைந்திருக்காது என்றெல்லாம் கூட கருத்து பேசப்படுகிறது. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் திவாகரன் கவர்னரை பார்த்த புகைப்படங்கள்லாம் வெளியே வந்தது, சந்திச்ச புகைப்படங்கள்லாம் வெளியே வந்து. பதவியேற்பு கலந்துக்கிறாரு. ஆமா, அப்போ வந்து நம்ம இதையெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பம் மீண்டும் 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 இந்த கட்சிக்குள் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக வெளியே சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறத உண்மை. இது வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நிலைமை. இப்போ மறைந்த பிறகு இன்னும் அவர்களுக்கான களம் வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதுல ஒரே ஒரு கேள்விதான், இந்த குடும்பத்தினுடைய தாக்கம் இந்த கட்சிக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பார்வை. இந்த குடும்பத்தை குறிவைத்து மத்திய அரசு எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காமல் அப்படியே விட்டுருச்சுன்னு வைங்க, அல்லது அந்த குடும்பத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்துருச்சுன்னு வைங்க, இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வராது. அப்போ இந்த எதிர்ப்பெல்லாம் உள்ளுணர்விலிருந்து வெளிப்படுவதல்ல. இன்றைக்கு அமைச்சர்கள் சொல்வதோ, ஓபிஎஸ் சொல்வது கூட இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வதோ அல்லது கட்சிக்குள் வருகிற எதிர்ப்போ என்பது உள்ளுணர்வின் அடிப்படையிலோ அல்லது அவர்கள் வெறுப்பின் அடிப்படையிலோ வருவதல்ல. ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் அங்கங்கே இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்படுது. நேற்று வரைக்கும் ஆதரிச்சவர் இன்னைக்கு எதிர்க்கிறாரு, இன்னைக்கு ஆதரிச்சவர் நாளைக்கு எதிர்க்க போறாருங்கிற மாதிரியான சூழல் ஏன் வருதுன்னா ஒவ்வொரு புற அழுத்தத்தின் வெளிப்பாடா வருதே தவிர வெளிப்பாடு அம்மாவும் அந்த வெளிப்பாட்டின் காரணமாக தான் அம்மா கூட இவங்களை விலக்கி வச்சாங்க. அவங்களும் கூட உள்ளுணர்வாகவே இவர்களை விலக்கி வைக்கிறது இல்லை. அது விவாதத்துக்குரியது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எதுவுமே இவங்க மேலான வெறுப்பு அல்ல. அதுதான் நம்ம இப்ப நேத்து நம்ம அன்வர் ராஜா அவர்கள் இதுல ஒரு வெளிப்படையா ஒரு விஷயத்த பேசினார் நம்முடைய தொலைக்காட்சி விவாதத்துல. எடப்பாடி அவர்களுக்கும் செம்மலை அவர்களுக்குமான பிரச்சனை தான் செம்மலை அவர்கள் வெளியே போறதுக்கு ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணமே தவிர சசிகலா அவர்கள் மீதான வெறுப்புல அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இப்படியே நீங்க இப்போ கணக்கு போட்டீங்கன்னா அப்போ இவங்க சொல்வது எல்லாமே சசிகலா குடும்பம் வெளியே போகணும் அதனால கட்சி தூய்மையாருன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு வெற்று வார்த்தை, அதுல வந்து பொருள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இப்ப இவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தினுடைய ஒரு ரோல் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்த்து விட்டு இந்த கட்சி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இந்த பகுதி நிறைவு செய்யணும். அவர் சொல்றது அவங்களை தவிர்த்துட்டு நீங்க வந்து கட்சி செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம ஒரு தலைமை அவசியப்படுது. இப்ப டிடிவி மாதிரி யாராவது இப்ப ஏன் நீங்க இப்ப அதுல நான் சாணவா சொன்னதுல நான் உடன்படுறேன். அதாவது ஒரு குடும்பம் அல்லது டிடிவின்னு ஒரு பிம்பத்தை நீங்கள் ஒரு வலிமையான சக்தியாக ஒரு சுப்ரீம் பவராக நீங்கள் ஒரு கொண்டு வந்தோம்னா உண்மையிலேயே கட்சியும் வலிமையாயிரும், ஆட்சியும் வலிமையாயிரும். இப்போ ஆர்கேனார் ஏன் ஒத்தி வச்சிருக்காங்க? ஆர்கேனாரில் வெற்றி பெற்றாருன்னா கட்சியினுடைய ஒரு பொதுச்செயலாளர் ஆக போகிறாரு, சிஎம் ஆக போகிறார், முதல்வர் ஆக போகிறாரு. அப்போ கட்சி இன்னும் வலிமையாயிரும், புற அழுத்தத்துக்கு அடிபணி வேண்டிய அவசியம். வலிமையாயிரும்னு சொல்றீங்க. இன்றைக்கு நாளிதழில் வந்து 2 செய்திகள் இருக்கு தினகரன் தொடர்பாக. அதாவது அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் பற்றிய செய்தியாக நம்ம பேசிட்டு இருக்கிறது தவிர ஃபெரா வயலேஷன் தொடர்பாக குற்றப்பதிவு செய்யப்பட்ட நீதிமன்றம் குற்றப்பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. டெல்லி போலீஸ் வந்து விசாரணைக்கான சம்மன்ஸ் கொடுத்துட்டு போன செய்தி இருக்கு. இது போன்ற செய்திகள் எல்லாமே கட்சிக்கு வந்து அவப்பெயரை உருவாக்குகிறது அப்படின்னு அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. அதனால டிடிவியை விளக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அதனால டிடிவி இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, டிடிவிக்கு இன்னைக்கு வர நெருக்கடி நாளைக்கு நமக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி டிடிவி வேணாம்னு அவங்க நினைக்கல. அதுதான் கவனிக்கணும். டிடிவி அப்படி ஒரு கிளீன் பர்சனா அப்ப நீங்க அப்படி ஒரு நல்ல இமேஜ் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு இந்த புற அழுத்தம் தான் காரணமாக இருக்கிறது. அது மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் மேல இருக்கிற அந்த பிம்பத்தை உடைக்கிறது. அப்படி ஒரு பிம்பம் இன்னொரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி ஒரு நபர் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இது போன்ற வழக்கு விசாரணை ஒரு 20 ஆண்டு காலமாக இல்லாத வழக்கை உடனடியாக விசாரணைக்கு வரக்கூடிய சூழல்.
அதே மாதிரி நீங்கள் டெல்லியில் ஒரு புதிதாக ஒரு வழக்கை புனைந்து அந்த வழக்குகளை சம்மன், விமான நிலையங்களுக்கெல்லாம் சுற்றறிக்கை, வெளிநாடு தப்பித்து விடக்கூடாது என்பது போல ஒரு 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 புதிய ஒரு பரிணாமத்தை, ஒரு வலிமையான ஒரு தலைமை அடையாளப்படுத்துகிற சூழலில் இல்லை அவர் அப்படி ஆள் இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்குரியவர், விசாரணைக்குரியவர், கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளியை போல சித்தரிக்கிறது, அந்த சூழலை உருவாக்குறது மத்திய அரசு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட விவிஐபிகளின் வாகனங்களில் சுழல் விளக்குக்கு தடை மே 1 முதல் அமல் அப்படின்னு தலைப்பில் செய்திகள் இருக்கு. குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர்கள் உள்ளிட்ட மிகவும் முக்கிய பிரமுகர்களுடைய வாகனங்களில் வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் சிவப்பு நிற சுழல் விளக்குகள் பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிறது செய்தி. மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். வீதிகள் எங்கும் சிவப்பு நிறம் தெரியக்கூடிய நாள், சிவப்பு நிற விளக்குக்கு தடை அப்படின்னு இது லைட்டர் வெயின்ல சொல்றதா இருந்தா, நகைச்சுவையாக சொல்றதா இருந்தா சொல்லலாம். ஆனா ஒரு விவிஐபி கல்ச்சருக்கு முடிவு கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கையாக பார்க்கலாம்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க ஷானவாஸ்? காமராஜர் காலத்துல என்ன மாதிரி ஆடெல்லாம் கிடையாது. அவருடைய நடவடிக்கைகளை நேரடியாக உணரலை. அவரை பற்றி ஒரு வாழ்க்கை திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அவர் ஒரு வயல்காட்டில் வண்டி போயிட்டுருக்கும்போது, அவருடைய கார் போயிட்டுருக்கும்போது, அவருக்கு பின்னாடி ஒரு வண்டி சுழல் விளக்கோடு சத்தம் போட்டுக்கிட்டே வர்றதும், உடனே அவர் இறங்கி, ஏன்பா நான் என்ன செத்தா போயிட்டேன் சங்குதுற என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி வைத்திருப்பார்கள். அது அவருடைய வாழ்க்கையில் உண்மையிலே நடந்ததைத்தான் அவர்கள் காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு ஒரு தலைவரை மையப்படுத்தி அவருக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுவது அல்லது ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பது, அவர் தலைவர் என்பதற்காக செயற்கையான முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பதில் அசல் தலைவர்கள் எப்போதுமே அதை தவிர்த்துட்டு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு அடையாள நடவடிக்கையா அல்லது அசல் நடவடிக்கையான்னு பார்க்கணும். இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் சிவப்பு விளக்கை மட்டும்தான் அகற்றுவாங்களே தவிர மற்றபடி அவருடைய வாழ்க்கை நிலையிலோ அவர்கள் மக்களை அணுகக்கூடிய விதத்திலோ அந்த சொஃபஸ்டிகேட்டடான ஒரு நிலைமையில் இருந்து தான் அவங்க மக்களை பார்க்க போகிறாங்களே தவிர இதில் எந்த பெரிய மாற்றமும் நிகழாது. ஏன்னா இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற அரசியல், கட்டமைக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்பது மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்ட ஒரு அரசியலும் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்ட ஒரு அதிகாரமாக தான் இங்கே பில்டப்பாக இருக்குது. அதில் நமக்கு ஒரு சீர்திருத்தம் வராமல் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது ஒரு அடையாள நடவடிக்கைகள். அதை தாண்டி இது நீங்கள் வேற எல்லா வகையிலையும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை, அவர்களுடைய முடிவுகள் அனைத்துமே மக்களுக்கு தொடர்பற்றதாக தான் இருக்கும். மக்களுக்கு தொடர்பற்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது பல்வேறு மாறி வந்த சூழல்கள்ல அப்படி படிப்படியாக அவர்களை பாதுகாப்பாக இருப்பதற்காக அந்த ஒரு இடைவெளி வந்துடுச்சுன்னு பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இல்ல அது இப்போ மக்கள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற நிலைமை ஏன் வருது? முதல்ல அதுவே ஒரு கேள்வி இல்லையா? அப்போ மக்களுடைய வெறுப்புக்குரியவர்களாக இவங்க ஏன் மாறுறாங்க? இல்லை அந்த நிலைமை ஏன் வருது? மாறுபட்ட கருதியா அதில் இப்போ இந்த சுழல் விளக்கு அல்லது சிவப்பு விளக்குன்னா உண்மையிலேயே ஒரு 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 பிரதம அமைச்சர், முதல் அமைச்சர் அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது அமைச்சர்னா அவங்க அந்த ஒரு சம்பவத்தில், ஏன்னா அவங்களும் ஒரு பொது சேவைக்காகத்தான் அந்த அந்த பதவியை, மக்களால் கொடுக்கப்பட்ட பதவி தான் அந்த பதவி. மக்களால் கொடுக்கப்பட்ட பதவி. நீங்க சொல்ற கருத்துக்கே கூடுதலாக ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கு சேர்த்தே நீங்க சொல்லுங்க. மக்களால் கொடுக்கப்பட்ட பதவி மக்களுக்காக சேவை ஆற்றுவதற்கு அவர்கள் துரிதமாக போவதற்காக செய்த ஒரு ஏற்பாடு. உண்மைதான், உண்மைதான். அதைத்தான் சொல்றேன் நான். அதனால அது அவசியங்கிறேன் நான், அது தேவைங்கிறேன் நான். அதைத்தான் நிராகரிக்க கூடாது. ஏன்னா அவங்க விரைந்து செல்வதற்கு இப்போ நீங்கள் ஒரு 1000 வாகனம் இருக்குது, அதில் யார் வர்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய காவலர்கள், வழிகாப்பாளர்களுக்கே தெரியாது. ஆகவே அவரை தனிமைப்படுத்தி அவரை காட்ட வேண்டியது சரிதான். அது அது மக்கள் நலன் கருதி தான் சொல்கிறேன் நான். அவங்களுடைய நலன் கருதி அல்லது பொதுமக்களுடைய நலன் கருதி, பொது அமைதிக்கும் அல்லது பொது முன்னேற்றத்திற்கும் பொதுவாக விரைந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றுவதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக அந்த அதிகாரமிக்க ஒரு நபர்
அந்த 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 அடையாளத்தோட போவது வரவேற்கத்தக்கது. வரவேற்கத்தக்கது. ஆனா அவர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்காகத்தான் வேகமா அப்படிதான் போறாங்களாங்கிறது போகணும். இல்ல அது இல்லைன்னா அது சட்டவிரோதம் இல்லை. அது அப்படி நம்ம கட்டாயமா நம்ம அதை அனுமதிக்கணும். இப்போ நீங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க, பிரதம அமைச்சருடைய படம் மட்டும் நாடு முழுக்க வரணும், முதலமைச்சருடைய படத்தை விளம்பரங்களில் அரசு வந்து பிரசுரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவும் தவறானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தன்னுடைய புகைப்படத்தோடு தான் அவர் வந்து அரசு விளம்பரங்களை பயன்படுத்தலாம், அரசு அலுவலகங்களை வைக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் அது மறுபடியும் நீதிமன்றம் நம்மளை பயன்படுத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறது. அது மாதிரி இந்த சுழல் விளக்கில் கூட உச்சநீதிமன்றத்துக்கு போனால் கட்டாயமா, ஏன்னா நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ நம்மளே பீச் ரோட்டில் பார்க்குறோம், நீதிபதிகள் விளக்குகளோட போகிறாங்க. இன்றைக்கி அதை பற்றி அதில் வரல. அதில் இப்போ நீங்கள் அது இப்போ இந்த நேற்று இப்போ அமைச்சரவை குழுவில் மத்திய அரசு எடுத்த முடிவில் நீதியரசர்கள், அதாவது உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எப்படி தனியாக நீங்கள் அவங்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு அந்தஸ்தை தரலாம்? அவங்களும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சாதாரண அரசு ஊழியர் தானே அவங்க. அப்படி பார்த்தா இப்போ பிரதம அமைச்சரை விட ஒரு உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் பெரியவர் அல்லவே. அப்போ நீங்கள் நீதியரசருக்குமே நீ அதிலிருந்து அந்த அந்த அதை தடை விதிச்சிருக்கணும். நம்ம அது அப்படியும் அல்லது இல்லை. இதில் இன்னொரு இப்போ விஷயம் என்னன்னா, அதில் உண்மையிலேயே சம்மந்தப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதி தான் அந்த வண்டியில் போறாராங்கிறதே இப்போ கேள்விக்குறி. ஏன்னா அவருடைய குடும்பம், அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த சிவப்பு விளக்கை பயன்படுத்தக்கூடிய, அந்த வண்டியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் பார்க்குறோம். அதாவது மிஸ்யூஸ் நிறைய நடக்குது. அதில் அதையெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த மாதிரியான அந்த சிவப்பு விளக்கின் மேலே ஒரு வெறுப்பே மக்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் சிவப்பு விளக்கில் போறாருனாலே மக்களுக்கு வந்து அது ஒரு 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 அருவருக்கத்தக்க விஷயமா இன்னைக்கு கருதக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மறியல் நடக்குது. ஒரு 5000 பேர் திரண்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கலெக்டர் இங்கே வரணும், மாவட்ட ஆட்சியர் வரணும், அமைச்சர் வந்தால் தான் நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க. இப்போ அமைச்சர் வந்துட்டார், கலெக்டர் வந்துட்டாருங்கிற விஷயமே தெரியாது. அப்போ வரும்பொழுது மக்கள் அமைதியாகிறாங்க, அவங்கள்ட்ட போய் முறையிடுறாங்க, அவங்க கருத்தை கேட்குறாங்க, சில உத்தரவாதத்தை தர்றாங்க, அந்த போராட்டம் விளக்கப்படுகிறது, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. இது வந்து ஒரு முறையாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று தான். இதுக்கு விதிவிலக்குங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மத்திய அமைச்சரவை குழு எடுத்திருக்கிறது ஒரு உள்நோக்கம் கொண்டது, தவறானது. அப்படின்னா நீங்கள் இவர் அப்படி பொதுமக்களோட தான் பயணிக்கணும்னு சொன்னால் மோடி தனி விமானத்தில் பயணிக்கக்கூடாது. அவர் ஒரு 4 அதிகாரிகளோடு அவர் போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு அல்லது உள்நாட்டுக்கு பயணம் பண்ணுறாரு, ஏன் பயணிகள் விமானத்தை பயன்படுத்த பண்ணுறாரு? விவிஐபி கல்ச்சர்ல இருந்து வெளியில வரணும்னா பல்வேறு மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். ஒரு வழக்கு ஒரு அசல் மாற்றம் அல்ல, அடையாள மாற்றம். ஒரு சிகப்பு கண்ணாடியை ஒரு ஊர்தியின் மேல பொருத்துவதை நீக்கிவிட்டா மட்டும் இது சரிப்பட்டு வராது. சரி, மக்களுக்கு வந்து சிவப்பு விளக்கின் மேல ஒரு வெறுப்பு அப்படின்னு ஷானவாஸ் சொல்றாரு. மக்களுக்கு பல விஷயங்கள் ஆதரிக்கிறாங்க. நான் இப்போ கல்யாணத்து வீடுகளில் அமைச்சருக்கு ஏன் பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னா, கல்யாண வீடுகளில் பெரிய இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஒரு அமைச்சருக்கு சேவ் லைட்டோட வர்றாரு, அல்லது ஒரு ஸ்பீக்கர் வர்றாரு, ஒரு டெப்டி ஸ்பீக்கர் வர்றாருன்னா அந்த சிகப்பு விளக்கு அந்த கார் வந்து இறங்கினா தான் அதை நம்ம இன்வைட் பண்ணவுடனே மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த 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 அரங்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூடி வந்து உளவியலை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அதுவும் கேள்விக்குறியான விஷயம் தான். அதுவும் கேள்விக்குட்படுத்தணும். மக்களுக்கு பல விஷயங்கள்ல ஒரு வெறுப்பு இருக்கு, மக்களுக்கு பல விஷயங்கள்ல சகிப்பின்மை இருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து தலைவர் இப்போ அது வந்து ஒரு சமூகத்தை ஈர்ப்பது, சமூகத்தை பண்படுத்துவதற்கு இந்த ஆளுமைகள் அந்த அடையாளத்தை பயன்படுத்தும் பொழுது சமூகம் சீர்படும். அவருடைய உடை, அவருடைய பேச்சு, அவருடைய நாகரிகம், அன்பு, கருத்து, அது ஒவ்வொரு சக மானுட சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வையும், ஒரு அன்பை, பாசத்தை, ஒரு உயர்ந்த பண்பை கற்றுத்தருவர்களாக இந்த மரியாதைக்குரியவர்கள் இருக்கணும். அதான் நீங்க எம்என் ராய் மெமோரியல் லெக்சர் ஒன்று நேற்று நடந்திருக்குது. ஃப்ரீ ஸ்பீச், நேஷனலிசம் அண்ட் செடிஷன் அப்படிங்கிற தலைப்புல பேச்சுரிமை, தேசியம், தேச விரோதம் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்குது. அதுல உச்சநீதிமன்ற நீதிபதி செலேம்ஸ்வர் பேசும்போது இந்தியன் சொசைட்டி இஸ் நவ் மோர் இன்டாலரண்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இந்திய சமூகம் சகிப்பின்மை நிறைந்த சமூகமாக மாறி வருகிறது, இப்போ இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? இல்லை, சகிப்பின்மை என்பது மக்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி, அல்லது அவர்களிடம் திணிக்கப்படுகிறதா, அப்படி ஒரு கருத்துருவாக்கம் அவர்களிடம் ஏற்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஆய்வுக்கு நம்ம போயிட்டு இருக்குது. ஏன்னா பல்வேறு ஒரு ப்ளூரல் சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம். பன்மை சமூக அமைப்பு, ஒரு கருத்து வேறு, இன்னொரு கருத்து வேறு, ஆனாலும் ஒரு உடன்பாட்டோடு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இந்தியாவினுடைய உள்ளடக்கமே. அப்போ வந்து ஒரு சகித்து போகிற தன்மை இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டோடு கூடிய நாடு நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் இந்த சகிப்பின்மை எங்கே வருது அப்படின்னா, திட்டமிட்ட ஒரு கருத்துருவாக்கத்தின் மூலம் வருது. அதாவது அது இல்லாதவர்களிடம் கூட தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லும்போது
அது சகிப்பின்மையாக மாறுகிறது. நீங்க இப்ப இன்னைக்கு சகிப்பின்மையின் வெளிப்பாடாக இங்க நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களை எடுத்து பார்ப்போம். அதுக்கு பின்னால அது தொடர்பான நீண்ட பரப்புரையும் கருத்துருவாக்கமும் ஏற்படுத்தப்பட்டிருக்குதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பட்டிருக்குது. அது அது நீங்க எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு பின்னால ஒரு 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 கருத்துருவாக்க பயணம் நடந்துகிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் அது வெளிப்படுது. நீங்க இங்க மட்டும் இல்லை, உலகம் பூரா சகிப்பின்மையால் நடைபெற்ற சம்பவங்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு பின்னால வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒர்க் நடந்திருக்கும். நீங்க அது ஹிட்லர் நடத்திய யூதர்களுக்கு எதிரான ஜெனோசைடு இனப்படுகொலை வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு எதிரான ஜெர்மனியில் செய்யப்பட்ட கருத்துருவாக்கம் தான் அதுல மிகப்பெரிய அளவுக்கு. இப்போ நீங்க ஒட்டுமொத்த ஜெர்மானியர்களும் திரண்டு வந்து அங்க யூதர்களை வந்து வேட்டையாடல. ஹிட்லர் செய்தாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பெரும்பான்மை ஜெர்மானிய மக்களுக்கு அந்த கருத்துருவை ஊட்டி வளர்ந்தாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுல நீங்க சொல்றது உண்டான ஒரு வெளியில தெரியாத இன்னொரு விஷயம், சகிப்பின்மை அங்க வளரல, சகிப்பு வளர்ந்துருக்குது. அதாவது சட்டவிரோதமான என்ன அழிப்புக்கான சகிப்பு அந்த அது ஏன்னா அந்த கருத்துருவாக்கம் செஞ்ச வேலை அது. அதாவது ஒருவர் மீது வெறுப்பு அல்லது ஒருவரை சகிக்க முடியாம போறது அப்படிங்கிற ஒரு கேம்பெயினுக்கு பின்னாடி வேறொருவருடைய அனைத்து அத்துமீறல்களையும் சகிக்கும் போக்கும் சேர்ந்து வருது. அதாவது ரெண்டையும் அவர் சொல்லியிருக்காருல்ல, நீங்க சகிப்பு சகிப்பின்மை ரெண்டையுமே பேசியிருக்காரு. அப்ப அதுல என்ன நான் தான் சொல்ல வரேன், எல்லாமே அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் தான் அதை முடிவு செய்யுது. இயல்பாக இங்க யாருக்கும் வந்து இப்ப இயல்பாக ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தர் இன்னொருத்தரை சகித்து போக மாட்டேங்கிறாருன்னா அது வேற சில காரணங்களால நடக்கும். ஆனா மையப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒருவரை வந்து எதிரியாக முன்னிறுத்தி இன்னொரு செய்கிற ஒரு பெரிய நெட்வொர்க், அந்த பரப்புரை அந்த கட்டமைப்பு செய்யக்கூடிய வேலைகள் தான் அப்படி ஒரு மாசை வந்து வெளியே நிறுத்தும், இன்னொரு மாசை வந்து வெளியே நிறுத்த வைக்கும். அந்த மாதிரி அது எல்லா தளத்திலும் இருக்கு பாருங்க. அந்த அடிப்படை வாதம். இப்ப ஃபாரூக் கோவையில் கொலை செய்யப்படுறாரு, அங்க ஒரு சகிப்பின்மை இருக்கு. இதுல இந்த கருத்தினுடைய பேச்சுரிமை, அதை நம்முடைய சகிப்பின்மை, இந்த சுதந்திரம் எங்கிருந்து வருது பாருங்க. ஃபாரூக் கொலை செய்யப்படுறார், அதுக்கு சில அந்த அடிப்படை கருத்துருவாக்கத்தை உள்வாங்கி கொண்ட சிலர் அப்படிப்பட்ட சம்பவத்தை நடத்திட்டு நீதிமன்றத்தில் அவங்களே சரணாகிறாங்க. 6 பேர் இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு தன்னுடைய சக மனிதனுடைய பேச்சுரிமையை அல்லது கருத்துரிமையை அந்த மனிதனையே அழிச்சிட்டு இவர்கள் சிறைப்பட்டு போகிறாங்க. அப்போ கருத்துருவாக்கம் அப்படி ஏற்படுது. நிருபயா வழக்கில் இப்போ நிருபயா தலைநகர் சென்னையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி டெல்லியில் தலைநகர் டெல்லியில் அப்படி ஆனால் தேசத்தினுடைய தலைவர் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அந்த மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்ததுக்கு பின்னாடி ஒரு கருத்துருவாக்கத்துக்கான இயக்கங்கள் இருந்துச்சு, மூமெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு போச்சு, உடனே தூக்கு கொடு, அது மட்டுமல்ல அவன் சிறுவனாக இருந்தாலும் கூட அவனையும் தூக்கிலிடு அப்படிங்கிற அளவுக்கு இங்கு ஒரு வளர்ந்த நாகரிகமான படித்த சமூகம் தான் சொல்லுச்சு. இதில் பாமர கல்வி அறிவு இல்லாத சாதாரண மக்கள் அதை சொல்லலை. படித்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு உடனே அந்த இளைஞன் உட்பட 3 பேரையும் தூக்கிலிடு, விசாரணையே வேண்டாங்கிறாங்க. அப்போ நீதியின் மீது கூட சட்டத்தின் மீது கூட நம்பிக்கை இல்லாமல் உடனடியாக சமூகமே ஒரு கருத்துருவாக்கத்தை உள்வாங்கி கொண்டு உடனடியாக தீர்ப்பு சொல்லுகிற நிலை இருக்குது. அதில் அப்சுல் குருவையும் நம்ம பார்த்தோம். அப்சுல் குருவை தேசத்தின் மனச்சாட்சி, கூட்டு மனச்சாட்சியின்படி நான் அவரை தூக்கிலிடுகிறேன் ஒரு நீதிபதி, அதுவும் தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தண்டனையை தருகிற பொழுது தேசத்தினுடைய கூட்டு மனச்சாட்சியின் காரணமாகவே நான் அவரை தூக்கிலிடுகிறேன் சொல்றதே முதல்ல நீதிக்கு முரணானது, இந்த தேசத்துக்கு அவமானது, சட்டத்தினுடைய ஆட்சிக்கு முரணானது. ஆகவே இந்த தேசம் சகிப்பின்மையை நோக்கி பயணிக்கிறது என்கின்ற அந்த கருத்து உண்மையானது. ஆனால் சகிப்பின்மை எங்கே இருக்குன்னா, சகிப்பு எங்கே இருக்குன்னா கல்வி அறிவு குறைவாக இருக்கிற கிராமப்புறங்களில் வாழக்கூடிய சாதாரண மக்களிடத்தில் மிகுந்த சகிப்பின்மை இருக்குது. அவங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக எல்லா பண்பாட்டோடு வாழ்கிறத பார்க்குறோம். படித்த சமூகம்தான் இப்படி சகிப்பின்மையால் சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பேச்சுரிமைக்கும் சுதந்திரத்திற்கு எதிராக படித்த சமூகம் தான் இருக்குது. இல்லை, இதில் பொதுவான சகிப்பின்மைன்னு பேசுகிறோம். ஆனால் சில விஷயங்களை சகித்துக் கொள்கிறோம், சில விஷயங்களை சகிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலாக இப்போ பார்க்க முடியுது. இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஜிலான்டே ஜஸ்டிஸை பற்றி அவர் பேசுகிறார். சட்டத்திற்கு உட்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும்ங்கிறதே
சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைக்குள்ள போகுதுன்னு அவர் சொல்றாரு. அது ஒரு ஜனநாயக அமைப்புல மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. ஆனா அது இப்ப பரவலாக எல்லா தளத்திலையும் பரவலாக அது வெளிப்படக்கூடிய ஒரு போக்கை நம்ம பாக்குறோம். ஒரு கும்பல் நீதி அல்லது உடனடி நீதி அப்படிங்கறது வந்து சட்டத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும், சட்ட அமைப்புகளையும், சட்டத்தின் ஆட்சியையும் புறந்தள்ளிட்டு தூக்கி போட்டுட்டு உடனடியான நீதி. அந்த நீதி எது வரைக்கும் போச்சு தெரியுமா? அதாவது நீதிக்கு போய் தூக்கு தண்டனைங்கிறத வலியுறுத்துறதை காட்டிலும் 2 சிறுவர்களை கடத்தி ஒரு பள்ளி சிறுவர்களை கடத்தி கோவையில் ஒருத்தர் கொலை செய்கிறாரு, வாய்க்காலில் கொண்டே போட்டுறாரு, என்கவுண்டர் பண்ணுறாங்க. அப்போ காவல்துறை அதிகாரி அந்த மாதிரியான குற்றவாளிகளை சுட்ட உடனே அந்த தேசம் மகிழ்ச்சி அடையுது, அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதே ஆபத்தானது, தவறானது. அப்போ நீதிமன்றத்துக்கே போகாமல் ஒரு காவல்துறையே சமூகத்தில் ஒரு வடிவம் தனக்கான ஒரு ஆதரவு கிடைத்த உடனே அவரே சுட்டு கொலை செய்ய முடியும்னா நீதி நமக்கு மறுக்கப்படுகிறது. இது சகிப்புத்தன்மை அல்லது சகிப்பு இன்மை இரண்டுக்கையும் தாண்டி இந்த மாதிரியான போக்கு மக்கள்கிட்ட மேலோங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அரசியலற்ற தன்மை. சென்சேஷனுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு மனப்போக்கு. இது நீங்க இதுவும் அந்த கருத்துருவாக்கத்தினால் ஏற்படுற விளைவு தான். ஒரு பொது உளவியலை கட்டியமைக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், கருத்துருவாக்க தளத்தில் இருப்பவர்கள் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றாங்கன்னா அதற்கு பின்னால் போகக்கூடிய உளவியல். இப்ப நீங்க அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாரு, எப்படி கூட்டம் கூட்டமா போய் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அண்ணா ஹசாரே எங்க போனாருங்கிற கேள்வி இன்னைக்கு யாராவது எழுப்புறாங்களா? அப்போ இவர் வந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நாடு கிளீன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை ஊட்டி வளர்க்கப்பட்டு ஊழலை ஒழிச்சிட்டா எல்லாமே சரியாயிரும். அந்த அளவுக்கு அரசியல் பார்வை இல்ல. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ரைடுகள் எல்லாம் மக்கள் எப்படி பாக்குறாங்க? இது ஒரு பெரிய நடவடிக்கை, இது இன்னைக்கு தமிழ்நாட்டை கிளீன் பண்ணிடும், அதற்காக நடத்தப்படுகிற ஒரு ஆக்ஷன் இது அப்படின்னு நம்புறாங்களா இல்லையா? ஆனா உண்மையிலே அது அதற்கான ஆக்ஷன் தானா என்று அதற்குள்ள போய் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இங்க எத்தனை பேருக்கு அந்த பார்வை எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதான். அப்போ நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். நீங்க அதுலதான் அப்சல் குரு எல்லாம் சொன்னார். அப்ப இது இந்த சென்சேஷனுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு பொது உளவியல், அதனால் வர்றது. உண்மையிலே சகிப்பின்மை உணர்ச்சி வயத்துல வராது. ஃபாரூக் கொலையை சொன்னார், அது உணர்ச்சி வசப்பட்டு அந்த கொலை நடந்திருக்கும்னு சொல்ல முடியுமா? கட்டாயமா கிடையாது. ஏன்னா அந்த கொலை நடந்திருக்கக்கூடிய விதத்தை பார்க்கும்போது அது உணர்ச்சி வயத்தில் செய்யப்பட்டது அல்ல. அது விசாரணை நிலையில இருக்குது. அது முடிவு வந்த பிறகு அது எப்படி கொலை செய்தார்கள்ங்கிற விஷயம்லாம் வெளியே வரும். அது கட்டாயமாக ஒரு நீண்ட கருத்தை உள்வாங்கி அதன் வெளிப்பாடாக நடந்திருக்கிற படுகொலை தான் அது. அது ஒரு உணர்ச்சி வயப்பட்டு நடந்தது கிடையாது. ரொம்ப திட்டமிட்டு அவருடைய நண்பர்களை வரவழைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கருத்தை நீண்ட காலமாக உள்வாங்கி அந்த கருத்தை வெறித்தனமாக புரிந்து கொள்வதனுடைய வெளிப்பாடு இது. அப்ப இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இவர்களுடைய கருத்திலிருந்து முரண்பட்டதற்காக ஃபாரூக்கை படுகொலை செய்திருக்கிறார்கள், அல்லது இந்த கருத்தை நீ ஏற்கணும்னு சொல்லி அவர் நிர்பந்தித்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தையிடம் கூட, அவருடைய குடும்பத்தினரும் கூட அவர் கருத்தை அவர் திணிக்கல. ரொம்ப ஜனநாயகமா நடந்திருந்திருக்காரு. ஃபாரூக்கை பார்க்கும்போது அதுதான் பகுத்தறிவினுடைய அடிப்படை. இந்த ஜனநாயகமா நடந்திருக்கிறாரு. அவருடைய குழந்தை கூட போய் பள்ளிவாசல்ல தொலை போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஜவாஹிருல்லா அவர்கள் அந்த குடும்பத்தை பார்க்க போனபோது பையன் எங்கன்னு கேட்டபோது அவன் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னதை அவர் ஒரு நிகழ்ச்சியில பதிவு செஞ்சார். அப்போ ஃபாரூக் மிகுந்த ஜனநாயகத்தோடு நடந்திருக்கிறார். ஃபாரூக்கிடம் இந்த எங்களுடைய கருத்தை நீ ஏற்காவிட்டால் உன்னை கொலை செய்வேன் என்று கொலை செய்து காட்டியவர்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த ஜனநாயகத்தை கடைபிடிக்கல ஆளாயிருக்காரு. இதுல அதுதான் நான் சொல்றேன். அப்ப இது என்னன்னா அது ஒரு உணர்ச்சி வயப்பட்டு நடந்ததாக கட்டாயமா இருக்க முடியாது. அப்ப அதுதான் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கணும். எல்லா சகிப்பின்மைக்கு பின்னாலும் இந்த நீண்ட அவர்கள் உள்வாங்கி இருக்கக்கூடிய கருத்தியல் தான் அதை வேலை செய்யுது. அதாவது அதை தவறாக எடுத்துக்கொண்டு அதை வெறித்தனமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களால் ஏற்படுற வினைகள். நம்ம நீதியினுடைய போக்கையா நீங்க அதாவது கசாப் இருக்காருல்ல, கசாப் ஒரு படகுல இருந்து பம்பாய்க்கு வர்றாருங்கிறாங்க, ஒரு தாஜ் ஹோட்டலில் தாக்குறாருங்கிறாங்க, ஒரு குழந்தை பையன், குட்டி பையன். எந்த நோக்கத்துக்காக யாரோட எங்க வந்தாலும் தெரியாது. நீங்க குறிப்பிடுற எல்லா விஷயங்களும் ஒரு இந்திய நீதி பரிபாலன முறைக்கு உட்படுத்தப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது எப்படி பாக்குற பாருங்க. இந்த சகிப்பின்மைங்கிறது எங்க எந்த மாதிரி இடங்கள்ல வெளியில வருது? இல்ல நீதி பரிபாலனம்னா இப்ப இது நம்ம இந்தியாவுல மட்டும் இல்ல, நீங்க அந்த முறை சதாம் ஹுசேன் சொல்றேன் நான். சதாம் ஹுசேன் அந்த முறைக்குள்ளேயே வராம ஒருவரை கொல்வதுன்னு நீங்க கோயம்புத்தூர்ல நடந்த என்கவுண்டர் சொன்னீங்களா, அது இந்த பொருளோட பொருந்தி வரக்கூடியதுன்னு நான் உணர்றேன்.
நீதித்துறை உலகத்தையே அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தின் மூலமாக உலகத்தின் கண்ணையே கூட மறைத்து ஒரு நிரபராதியை கொலை செய்ய முடியும். அது நாட்டினுடைய அதிபரே சதாம் ஹுசேனை பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறார் என்று உலகத்துக்கு நம்ப வைத்து நீதிப்படி விசாரித்து தான் தூக்குல போட்ட மாதிரி. அப்ப கொலையை கூட ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. நீதிங்கிற அந்த வழித்தடத்தில் கொண்டுட்டு போய் ஒருத்தர் கொலை செய்யறது பொறுமையா செய்யறாங்க. அதே ஆனா இந்தியாவில் உடனே செய்யறாங்க. அதே அவ்வளவுதான். இல்ல, அதாவது வேளச்சேரியில வங்கியில் கொள்ளையில் ஈடுபட்டதற்காக வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட விதத்தை தமிழ்நாடே கொண்டாடியது. அப்போ அதில் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த இடத்தை நோக்கி அந்த வீட்டில் போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் வந்து போனாங்க. ஆமாக்ஸ் தலைமையில் போகும்போது மக்கள் எதிர்ப்பு யாருக்கு? இந்த உண்மை அறியும் குழு. அப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட என்னன்னா அந்த உடனடி நீதி ஒரு மணல் கொள்ளை நல்லகண்ணையா போனாங்கன்னா அவரை ஆபாசமான வார்த்தையால திட்டியா மணல் கொள்ளையில காவேரி ஆற்றுல பார்வையிட போறாரு மிகச்சிறந்த ஒரு மூத்த அரசியலாளர், அப்பழுக்கற்ற ஒரு பொது உடைமைவாதி நல்லகண்ணையா. மணல் அங்க இருக்கிறது மாட்டு வண்டியிலேயோ அல்லது வேற வகையில் முறைகேடா எடுத்து வருமானம் பார்க்குறவங்க அறியாமையின் காரணமா பாமர மக்கள் மிக கடுமையா எச்சரித்து திட்டி அவரை அவமதிச்சு அனுப்புறாங்க. அப்ப சகிப்பின்மை என்பது தேச நலனுக்காக போராடுகிற சில உத்தம தலைவர்களை கூட சாதாரண மக்கள் சகிப்பின்மையால் அவரை அவமானப்படுத்தி அச்சுறுத்தி விரட்டிவிட்டு தொடர்ந்து இந்த குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. எதை சகித்துக் கொள்கிறோம், எதை சகிக்க மறுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ விளைவு என்னங்கிறது தான் எனக்கு முக்கியம். அது எந்த வழியில அந்த விளைவை நீங்க அடையறீங்கிறது வந்து எனக்கு கவலையே இல்லை. நீங்க குற்றவாளி ஷானவாஸ் குற்றம் செய்தார் அப்படின்னு நான் நம்பினேன்னா செய்தாரா இல்லையாங்கிறது வந்து எனக்கு சட்ட ரீதியாக நிரூபிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஷானவாஸ் குற்றம் செய்தாருன்னு நான் நம்பினேன்னா அவர் குற்றம் செய்துதான் இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அந்த குற்றத்தை அன்னைக்கு செஞ்சிருக்காரு, அதனால இந்த குற்றத்தையும் அவர் தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்பினாலே அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பொது உளவியல் வந்துருச்சு. அதனால பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுட்டு என்கவுண்டர் பண்ணி முடிச்ச உடனே இவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு போன வாரம் 3 நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில் ஒருத்தர் வேலை ஒரு ஆளை போடுறாங்க. பாவம். இப்போ டிடிவி தினகரன் வந்து இரட்டை இலை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார், இன்னார் சிக்கினார்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆளை எப்படி காட்டுறாங்கன்னு பார்த்தா அவருக்கு மேல் இதற்கு முன்னால் இத்தனை வழக்குகள் அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது அந்த இடத்துல. அப்போ மக்கள் வந்து ஒருத்தரை நம்பணும் அப்படின்னா அது வந்து நீங்க வந்து அதற்கு முன்னால் அவருக்கு இருக்கிற பின்னணியை சேர்த்து சொன்னாதான் அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட வருங்கிற அளவுக்கான ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்பதான் அதை நம்புவாங்க மக்கள். திட்டமிட்டு அரசு நிறுவனங்களே அது விசாரணையில தெரிய வரட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் அந்த பொது உளவியலுடைய மாஸ் சைக்காலஜி என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்க உங்க 2 பேருடைய இறுதியான கருத்தையும் அறிய விரும்புறேன். நீங்க சொல்லுதனுடைய தொடர்ச்சியாக உண்டானது கடந்த காலத்துல பல குற்றங்கள் செய்தவராக இருந்தாலும் இந்த குற்றத்தை அவர் செய்தாரா இல்லையான்னு பார்க்கிறதுக்கான தெளிவும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையும் வந்தால் இங்க சொல்ற ஒரு சகிப்பின்மை போய் ஒரு சகிப்பும் போயிடும். அந்த மாதிரி பொருள்ல பார்க்கணும். அது இன்னொரு வகையில 2 வகையில பார்க்கலாயா. இப்ப சகிப்பின்மை எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. இப்ப புரட்சி தலைவர் அம்மா தண்டிக்கப்பட்டுட்டா குன்காவை மிக கடுமையா ஒரு தமிழ் தேசம் எதிர்க்குது. தெய்வத்தை தமிழ் தேசத்துல ஒரு பாதி வந்து பெரும்பான்மையானவங்க. இப்ப அந்த வழக்கு அந்த தண்டனை அதனுடைய அறிவிப்புக்கு பிறகுதான் அவங்க தேர்தலில் வெற்றி வர்றாங்க. அதனால அந்த பெரும்பான்மை குன்ஹாவை யார் எதிர்த்தாங்களோ, குன்ஹாவை யார் திட்டினாங்களோ அவங்க தான் இப்ப தீர்ப்பு வந்த பிறகு இனிப்பு தர்றாங்க, வெட்ட பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அப்ப சகிப்பு உருவாக்கப்படுகிறது ஒரு செயற்கையா. சகிப்பின்மையும் உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.